ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு எம்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 7 மேக்ஸ் சாப்டர் 3 பீக் பியாண்ட் த பாயிண்ட் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 100th பார்ட் பார்க்க போறோம். 100th பார்ட்னா என்ன? A length of a sheet of paper was 8 and 9/10 units, which can also be set as 8 units and 9 1/10. It is folded in half along its length. What is length now? இப்போ வந்து இந்த பேப்பர் ஸ்ட்ரிப்போட லென்த் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 8 ஹோல் யூனிட்ஸ் அண்ட் 1/10ல வந்து 9/10 வந்து இருக்கு. அப்போ இந்த பேப்பர் ஸ்ட்ரிப்பை நம்ம ஹாஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா இதோட லென்த் என்னவா இருக்கும்? ஹோல் யூனிட் வந்து 8 யூனிட் இருக்கு. அப்ப இதை ஹாஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணும்போது 4 யூனிட் வருமா? இப்போ இங்க என்ன இருக்கு? 9/10 இருந்துச்சு இல்லையா? இந்த 9/10 நம்ம ஹாஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து எப்படி இருக்கும்? இதை நம்ம எப்படி எல்லாம் எழுத முடியும்? We can say that its length is between 4 and 4/10 units and 4 and 5/10 units. இந்த பேப்பர் ஸ்ட்ரிப்பை half ஆஃப் ஃபோல்ட் பண்ணும்போது அதோட லென்த் எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்கும் அப்படின்னா 4 and 4/10 unitsல இருந்து 4 and 5/10 units வரைக்கும் இருக்கும். But we cannot state its exact measurement since there are no markings. Earlier we split a unit into 10 1/10 to measure smaller length. We can do something similar and split each 1/10 into 10 parts. இந்த 4 and 4/10 இடையிலையும் இந்த 4 and 5/10 இடையிலையும் ஏதாவது யூனிட் இருக்கா? இல்ல. அப்ப நம்மளால அக்யூரேட்டா மெஷர் பண்ண முடியாது. இதை வந்து அக்யூரேட்டா மெஷர் பண்ணணும்னு நம்ம என்ன செஞ்சோம்? 0ல இருந்து 1 வரைக்கும் நம்ம 1/10 பார்த்தா மொத்தம் எத்தனை 1/10 வந்து ஸ்பிளிட் பண்ணோம்? 10 1/10 ஈக்குவல் லென்த்ல வந்து ஸ்பிளிட் பண்ணோம்ல. இப்போ இந்த பேப்பர் ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம அக்யூரேட்டா மெஷர் பண்ணணும்னா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த 1 to 1/10 பார்ட் இருக்குல்ல, இந்த 1/10 பார்ட்டை நம்ம 10ஆ ஸ்பிளிட் பண்ண போறோம். அப்ப அப்படி ஸ்பிளிட் பண்ணும்போது என்னவாகும்? இங்க ஒரு 1/10 இருக்குமா? அப்ப என்னவாகும்? இந்த 1/10க்குள்ளேயே மொத்தம் எத்தனை லைன்ஸ் இருக்கும்? 10 லைன்ஸ் இருக்கும். அப்ப இது ஃபுல்லா எவ்வளவு லைன்ஸ் இருக்கும்? 100 லைன்ஸ் இருக்கும். அதனால நம்ம இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 100 பார்ட்னு சொல்லுவோம். Which is the length of this smaller part? How many such smaller part make a unit length? இப்போ இதுல இருந்து 4ல இருந்து 5 வரைக்கும் மொத்தம் எத்தனை லைன் இருந்தது? 10 லைன். இதை வந்து 1/10ன்னு சொல்லுவோமா? இப்போ இந்த 1/10லயுமே நம்ம இருந்து 4 1/10 வரைக்கும் நம்ம எத்தனை பார்ட்டா ஸ்பிளிட் பண்ண போறோம்? 10 ஈக்குவல் பார்ட்டா ஸ்பிளிட் பண்ண போறோம். அப்போ 110 210 310 40 50 60 70 80 90 100. அப்போ 4ல இருந்து 5 வரைக்கும் எத்தனை யூனிட் இருக்கும்? 100 யூனிட் வந்து இருக்கும். As shown in the figure below, each 1/10 has 10 smaller parts and there are 10 1/10 is a unit. Therefore, there will be 100 smaller parts in a unit. Therefore, one part's length will be 1/100th of unit. இப்ப நம்ம மேல வந்து ஒரு பார்ட்டை வந்து நம்ம 1/10 பார்ட்டா மட்டும் ஸ்பிளிட் பண்ணோம். இப்ப இதையும் நம்ம இன்னமும் ஸ்மாலர் யூனிட்டா வந்து ஸ்பிளிட் பண்ணும்போது என்ன பண்றோம்? 100 யூனிட்டா வந்து ஸ்பிளிட் பண்றோம். அப்படிதானே? அப்போ 4ல இருந்து 5 வரைக்கும் எவ்வளவு யூனிட் சேர்ந்தது? 1 யூனிட்னு சொல்லுவோம். 100 ஸ்மாலர் பார்ட்ஸ் சேர்ந்தது ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம மேல ஏற்கனவே என்ன சொன்னோம்? இந்த பேப்பர் ஸ்ட்ரிப்பை வந்து ஹாஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணும்போது அது எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கும்னு சொன்னோம்? 4 and 4/10ல இருந்து 4 and 5/10 வரைக்கும் இருக்கும்னு சொன்னோம்ல. அப்ப இது வந்து அக்யூரேட்டா மெஷர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இதுலயும் ஸ்மாலர் யூனிட் வேணும். அப்போ இந்த பேப்பர் ஸ்ட்ரிப்போட லென்த் என்னவா இருக்கும்? இது வந்து ஹாஃபா ஸ்பிளிட்டா இருக்கிறதுனால நம்ம என்ன செய்வோம்? இதை 5/100th யூனிட்னு போடுவோம். ஏன் 100th யூனிட்னு போடுறோம்? இங்க என்ன இருக்கும்? 10 யூனிட்ஸ், இங்க 10 யூனிட்ஸ், இங்க 10 யூனிட்ஸ், இங்க 10 யூனிட்ஸ் இருக்குமா? இப்ப இதுல இருந்து இது வரைக்கும் என்ன இருக்கும்? 10 யூனிட்ஸ் இருக்குமா? அப்ப இதோட லென்த் என்னவா இருக்கு? 5ஆ இருக்கு. Returning to our question, what is the length of the folded paper? We can see that it ends at 4 and 4/10 500th read as 4 units and 4 1/10 and 5 100th ரீட் பண்ணணும். இப்ப இது வந்து எங்க இருந்து எங்க இருக்குன்னு சொல்லலாம்? கரெக்டா இது 5th ஹாஃபா வந்து இருக்கிறதுனால இதை நம்ம 5ன்னு சொல்லுவோம். இது எந்த பிளேஸ்ல இருக்கு? 10th அப்படிங்கிறது இந்த லைன் தான் வந்து 10th. இது என்னவா இருக்கும்? அப்போ 100 தான் இருக்கும். அப்போ 500 தான் இருக்கும். இது ஏற்கனவே எதுல இருந்து எந்த யூனிட் வரைக்கும் இருக்கு? 4 யூனிட் 4/10 வரைக்கும் இருக்கிறதுனால நம்ம 4 and 4/10 500ன்னு எழுதணும்.
ஹவ் மெனி 100th மேக் 1/10? இப்ப எத்தனை 100th வந்து 1/10 வந்து மேக் பண்ணும் வந்து எத்தனை 100 சேர்ந்தது அப்படின்னா நம்ம 1/10ன்னு சொல்லுவோம். எத்தனை 100? 10 100 சேர்ந்தது அப்படின்னா நம்ம அத 1/10ன்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? இப்ப இத சிம்ப்ளிஃபை பண்ணணும்னா என்ன செய்யலாம்? 0, 0 கேன்சல் பண்ணலாமா? அப்ப என்ன வருது? 1/10 வருதா? அப்போ எத்தன 100th சேர்ந்தா 1/10 வரும்? 10 100th சேர்ந்துச்சு அப்படின்னா 10 100த்ன்னு சொல்றோம். இப்ப இதிலிருந்து இது வரைக்கும் நம்ம 1/10ன்னு சொல்லுவோமா? இப்ப இதுல வந்து 100th பிளேஸ் அப்படிங்கும்போது எத்தனை இருக்கும்? 10 லைன்ஸ் இருக்குமா? அப்போ 10 லைன்ஸ் எதுல இருக்கும்? 100th பிளேஸ்ல இருக்கும். அப்ப எத்தனை 100th சேர்ந்தா 110 ஆகும்? 10 100th சேர்ந்தா 110 ஆகும். இப்ப மேல என்ன இருக்கு? 4 அண்ட் 4 10th 5 100ன்னு இருக்கா? இப்ப இத வந்து நம்ம ஏற்கனவே இப்ப இங்க வந்து 4 இருக்கு. 4/10th மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? 44 10த்ன்னு எழுதுவோமா? இப்ப அதே தான் இங்கேயும். இத நம்ம என்ன செய்யலாம்? 4 அண்ட் 45 100த்ன்னு எழுதலாம். ஆனா 45 10த்ன்னு எழுதக்கூடாது. இப்ப இதையே 445 100த்ன்னும் எழுதலாம். Next, observe the figure below. Notice the marking and the corresponding length written in the boxes. When measured from 0, fill the length in the empty boxes. இப்ப கீழ வந்து ஒரு மெஷர்மெண்ட் ஸ்கேல் மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல வந்து லைன் வந்து டிரா பண்ணிருக்காங்க. இந்த லைன் இந்த பாக்ஸ் எல்லாமே லென்த் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுத போறோம். இந்த 0ல இருந்து 1 வரைக்கும் 1 யூனிட் 2 யூனிட் இருக்கு. அப்போ இதுல இருக்கிற இது எல்லாமே எதை டினோட் பண்ணுது அப்படின்னா 1/10th யூனிட் வந்து டினோட் பண்ணுது. இதுல இருக்க இந்த ஷார்ட்டர் லைன் இன்னும் ஸ்மாலா இருக்க லைன் எல்லாமே 100th வந்து டினோட் பண்ணுது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து 0, இது வந்து 1, இது வந்து 2. அப்ப இதுல இருக்கிறது எல்லாமே இந்த லைன் என்னவா இருக்கும்? 1/10th 2/10th 3/10th 4/10th 5/10th 6/10th 7/10th 8/10th 9/10th வந்து 10/10 இருக்குமா? நெக்ஸ்ட் இது என்னவா இருக்கும்? 1 யூனிட் 1/10 இருக்கும். இது 1 யூனிட் 2/10 இருக்கும். இது 1 யூனிட் 3/10 ஆர் 13/10 இருக்கும். இப்ப இந்த பாக்ஸஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ண போறோம். இப்ப இந்த பாக்ஸஸ் என்னவா இருக்கும்? இது ஒரு 1/10 2/10 3/10 4/10 5/10. அப்ப இது என்னவா இருக்கு? 5/10 இருக்கு. இது எத்தனாவது லைன்ல இருக்கு? 5th லைன்ல இருக்கு. அப்போ 5/10 500 அப்படின்னா நம்ம எப்படி எழுதணும்? 5500ன்னு எழுதலாமா? அப்ப இந்த பாக்ஸ் என்னவா இருக்கும்? 5500 தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த லைன். இப்ப ஏற்கனவே இங்க யூனிட் என்ன இருக்கு? 1 இருக்கு. சோ நம்ம அந்த 1 அப்படியே போட்டுக்கணும். 3 110 தான் இருக்கு. அப்ப இது என்னவா இருக்கும்? 4 110 தான் இருக்குமா? 4 110ல இருந்து இது எத்தனாவது லைன்ல இருக்கு? 5th லைன்ல இருக்கு. அப்போ 100th பிளேஸ்ல எத்தனைல இருக்கு? 500த்ல இருக்கு. 10த்ல என்ன இருக்கு? 4/10ல வந்து இருக்கு. அப்ப இத நம்ம எப்படி எழுதணும்? 1 and 4/10 500ன்னு எழுதணும். அப்படி இல்ல அப்படின்னா 1 and 4500ன்னு எழுதணும். அப்படி இல்ல அப்படின்னா 14500ன்னு எழுதணும். இப்ப இது மூணுமே கரெக்ட் தான். இப்போ நெக்ஸ்ட் இது வந்து 4/10 அப்படிங்கும்போது இது 5/10 இது வந்து 6/10 இருக்குமா? அப்போ 1 யூனிட் 6/10 பிளஸ் இது எத்தனாவது லைன்ல இருக்கு? 1 2 3 4 4th லைன்ல இருக்கிறதுனால 100th வந்து 400th இருக்கு. அப்ப இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? இப்படியும் நம்ம எழுதலாம். அப்படி இல்ல அப்படின்னா 1 and 64 100thன்னு எழுதலாம். அப்படி இல்ல அப்படின்னா 164 100thன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் இங்க யூனிட் அப்படிங்கும்போது எத்தனை யூனிட் இருக்கு? 2 யூனிட் இருக்கு. 10th பார்ட் அப்படிங்கும்போது எத்தனாவது 10த்ல இருக்கு? 10th பார்ட் அப்படிங்கும்போது இதுதான் 1/10 அப்படிதானே? அப்ப 10th பார்ட் இதுல இருக்கா? இல்ல. அப்ப நம்ம 10th பார்ட்டை எழுத வேண்டாம். இப்போ 100th பார்ட் எத்தனை 100th இருக்கு? 200th இருக்கு. அப்போ 2 and 200th. இப்ப இத நம்ம எழுதும்போது எப்படி எழுதணும்? 2200த்ன்னு எழுதக்கூடாது. இத எழுதும்போது எப்படி எழுதணும்? 200ன்னு எழுதணும். இப்ப ஏற்கனவே நம்ம வந்து கிளாஸ் 6ல மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இருந்தது அப்படின்னா அத ஃபிராக்ஷன்ல எப்படி மாத்தலாம் அப்படி சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இத நம்ம என்ன செய்யணும்? இதையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 200 பிளஸ் 2 202/100ன்னு எழுதணும். இப்படி எழுதுறோம் அப்படின்னா இங்க 2 இருக்கா? 10th பார்ட்ல ஏதாவது இருக்கா? இல்ல. அப்போ 10th பார்ட்ல ஒண்ணுமே இல்லன்னா 0ன்னு போடணும். 100 பார்ட்ல 2 இருக்கிறதுனால 202/100ன்னு எழுதுறோம். நெக்ஸ்ட் இது வந்து 110 இது 210 இது வந்து 310 இது 410 இருக்குமா? அப்ப இதை எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் ஹோல் யூனிட் அப்படிங்கும்போது 2 இருக்கு. 10th பிளேஸ் அப்படிங்கும்போது 4/10 இருக்கு. 100th பிளேஸ் அப்படிங்கிறது இருக்கா? இல்ல. அப்ப இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா 24/10ன்னு எழுதிக்கலாம்.
இத 100th பிளேஸ்ல எழுதணும் அப்படின்னா 240 100th எழுதலாம். Next, the length of the wire in the first picture is given in the three different ways. Can you see how they denote the same length? இப்ப கீழ வந்து ஒரு வயர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த வயரோட லென்த் வந்து என்னவா இருக்கும்? இத 3 different waysல நம்ம எப்படி எல்லாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்ப இந்த வயரோட லென்த் வந்து எவ்வளவு இருக்கு? ஹோல் யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது 1 ஹோல் யூனிட் இருக்கு. 1/10th பார்ட் அப்படிங்கும்போது 1/10th பார்ட் வந்து ஃபுல்லா இருக்கு. இப்ப இது 100th பார்ட் அப்படிங்கும்போது எத்தனாவது 100thல இருக்கு? 400thல இருக்கு. அப்போ 400th எழுதணுமா? அப்ப இதை நம்ம எப்படி ரீட் பண்ணணும்? 1 and 1/10th 400th ரீட் பண்ணணும். எழுதிக்கலாம் 11/10th 400th எழுதிக்கலாம். வேற எப்படி எழுதிக்கலாம்? 114 100th எழுதிக்கலாம். இப்ப இதை 3 டிஃபரெண்ட் வேஸ்ல நம்ம எப்படி எல்லாம் எழுதலாம் அப்படின்னா 1 and 1/10th and 400th எழுதிக்கலாம். அல்லது 1 and 1400th எழுதிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா 114 100th எழுதிக்கலாம். For length shown below, write the measurement and read out the measures in words. வந்து இன்னும் டிஃபரெண்ட் லென்த்ல இருக்க ஒயரோட மெஷர்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அதை நம்ம மெஷர் பண்ணிட்டு அதை எப்படி எல்லாம் ரீட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்ப இதை யூனிட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எத்தனை ஹோல் யூனிட் இருக்கு? 5 ஹோல் யூனிட் இருக்கு. நெக்ஸ்ட் எத்தனாவது 10thல இருக்கு? 3/10thல இருக்கு. சோ நம்ம 3/10 அப்படியே எழுதிக்கிறோம். 100th அப்படிங்கும்போது எத்தனாவது 100thல இருக்கு? 5 6 7 700thல இருக்கு. சோ நம்ம 700th எழுதிக்கிறோம். இது வந்து ஒரு வேளை எழுதலாமா? இன்னொரு வேளை நம்ம எப்படி எழுதலாம்? 53/10th and 700th எழுதலாம். அப்படி இல்ல அப்படின்னா 530 700th எழுதலாம். நெக்ஸ்ட் இந்த ஒயரோட லென்த் மொத்தம் ஹோல் யூனிட் அப்படிங்கும்போது எத்தனை ஹோல் யூனிட் இருக்கு? 15 ஹோல் யூனிட் இருக்கு. இங்க வந்து 1/10க்கு முன்னாடியே தான் இருக்கு. அப்ப 10th பார்ட் இருக்கா? இல்ல. அப்போ 100th பார்ட்ல எத்தனாவது 100thல இருக்கு? 300thல இருக்கு. அப்போ 15 3/100 தான். இத வந்து ஒன் வேல எழுதலாம். இன்னொரு வேல நம்ம எப்படி எழுதலாம்? இப்ப இத 100 பார்ட்ல கன்வெர்ட் பண்ணும்போது டைரக்டா மல்டிபிள் பண்ணி 153 100th போட்டுற கூடாது. யூனிட் அப்படிங்கும்போது 15 இருக்கு. 10th பார்ட்ல ஏதாவது இருக்கா? இல்ல. அப்ப நம்ம 0 கண்டிப்பா ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்க 100th பார்ட்ல என்ன இருக்கு? 3 இருக்கு. அப்போ 1503 100th தான் எழுதணுமே தவிர 153 100th கண்டிப்பா எழுதக்கூடாது. 10th பார்ட்ல எதுவுமே இல்ல அப்படின்னா 10th பார்ட்ல 0 ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்க ஹோல் யூனிட் அப்படிங்கும்போது எத்தனை ஹோல் யூனிட் இருக்கு? 7 ஹோல் யூனிட் இருக்கு. சோ நம்ம அதை அப்படியே வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் 10th பார்ட்ல வந்து 5/10 இருக்குங்கிறதுனால அதை அப்படியே எழுதிக்கிறோம். 100th பார்ட்ல எத்தனாவது இருக்கு? 1 2 200thல இருக்கு அப்படிங்கிறதுனால 200th வச்சுக்கிறோம். இப்ப இதை ஒரு வேளை எழுதலாமா? இன்னொரு வேளை நம்ம எப்படி எழுதலாம்? 75/10th and 200 எழுதலாம். அப்படி இல்ல அப்படின்னா 750 200th எழுதலாம். நெக்ஸ்ட் இதோட ஹோல் யூனிட் என்னவா இருக்கு? 9 இருக்கு. இதோட 10th பார்ட் என்னவா இருக்கு? 8/10 இருக்கு. இதுல 100 பார்ட் இருக்கா? இல்ல. அப்ப நம்ம இதை எப்படி எழுதணும்? 98/10 எழுதணும். சப்போஸ் இத வந்து 100 பார்ட்ல எழுதணும்னு சொன்னாங்க அப்படின்னா 980 100th எழுதணும். In each group, identify the longest and the shortest length. Mark each length on the scale. இப்ப கீழ வந்து நிறைய மெஷர்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மெஷர்மெண்ட் வந்து நம்ம ஸ்கேல்ல மெஷர் பண்ணிட்டு எது வந்து ஷார்ட்டஸ்டா இருக்கு, எது வந்து லாங்கஸ்டா இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம எழுத போறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் குழப்புற மாதிரி தான் இருக்கும். ஆனா நீங்க திரும்ப திரும்ப செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப 3/10 அப்படிங்கும்போது எதுல இருக்கும்? இது வந்து 1/10 இது வந்து 2/10 இது வந்து 3/10. அப்ப 3/10 அப்படிங்கும்போது எங்க இருக்கு? இங்க இருக்கு. நெக்ஸ்ட் 300th 100th பார்ட்ல 3 கேட்டிருக்காங்க. அப்ப 100th பார்ட்ல 3 அப்படிங்கும்போது எங்க இருக்கும்? இங்க இருக்கும். அப்போ 3/100th இங்க தான் இருக்குமா? நெக்ஸ்ட் 3300th அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் நம்ம 100th 1000th சொல்லுவோமா? இதுல இருந்து 2000th இதுல இருந்து 3000th அப்ப இதுல இருந்து 3 லைன் கழிச்சு இங்க வந்து 3300th எழுதுவோமா? அப்ப இதுல லாங்கஸ்ட்ல என்ன இருக்கு? லாங்கஸ்ட்ல வந்து 3300th வந்து இருக்கு. ஷார்ட்டஸ்ட்ல என்ன இருக்கு? 300th வந்து இருக்கு. 3/10 கிடையாது. 300 தான் வந்து ஷார்ட்டஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இத எல்லாமே 10th வந்து மாத்திக்கலாமா? இத வந்து 10th மாத்துனா என்ன வரும்? 31/10 இருக்குமா? இப்ப இத 10th மாத்துனா என்ன வரும்? 30/10 நெக்ஸ்ட் என்ன வரும்? 13/10 வருமா? இப்ப ஃபர்ஸ்ட் 31/10 31/10 அப்படிங்கும்போது எங்க இருக்கும்? இங்க இருக்கும். 31/10 நெக்ஸ்ட் 30/10 அப்படிங்கும்போது இங்க இருக்கும். நெக்ஸ்ட் 13/10 அப்படிங்கும்போது எங்க இருக்கும்? இங்க இருக்கும்.
அப்ப இதுல அப்ப இதுல ஷார்ட்டஸ்ட் அப்படிங்கும்போது நம்ம எத சொல்லுவோம்? 13 10த் வந்து சொல்லுவோம். லாங்கஸ்ட் அப்படிங்கும்போது 31 10த் வந்து சொல்லுவோம். இப்படி சேஞ்ச் பண்ணியும் பார்க்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க வந்து இத அப்படியே இந்த யூனிட்ட வந்து நான் அப்படியே தான் வச்சுப்பேன் அப்படின்னாலுமே, அப்படியே கூட பார்க்கலாம். இப்போ இந்த யூனிட் அப்படியே வச்சு கூட பார்க்கலாமா? 3 யூனிட் 1 10த். 3 யூனிட் 1 10த் அப்படிங்கும்போது எங்க வரும்? இங்க வருமா? 3 யூனிட் 1 1 10த். அப்புறம் 30 1 10த். 30 1/10 இதுல இருந்து இது வரைக்கும் 10 1/10 இதுல இருந்து இது வரைக்கும் 20 1/10 அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் என்ன இருக்கும் 30 1/10 இருக்குமா நெக்ஸ்ட் 13 1/10 1 யூனிட் ஹோலா இருக்கு 3/10 அப்படிங்கும்போது இதுல வந்து நம்ம 3 லைன் எடுப்போமா அப்போ 3 1 யூனிட் அண்ட் 3/10 எழுதலாமா அப்ப இதுல ஷார்ட்டஸ்ட் என்னவா இருக்கும் 1 யூனிட் அண்ட் 3/10 இருக்கும் லாங்கஸ்ட் என்னவா இருக்கும் 31 யூனிட்டா இருக்கும் நெக்ஸ்ட் 4500th 5400th 510th 410th இப்ப ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு 4500th இருக்கு இப்ப இதுல இருந்து இது வரைக்கும் நம்ம 10 100th சொல்லுவோம் அப்ப 20 100th 30 100th 40 100th இதுல இருந்து இங்க வர்றது என்ன சொல்லுவோம் 4500th சொல்லுவோம் நெக்ஸ்ட் என்ன இருக்கு 5400 இத வந்து 50 சொல்லுவோம் அப்ப இதுல இருந்து 4 அப்படிங்கும்போது 5400 நம்ம இத சொல்லுவோமா நெக்ஸ்ட் 5/10 இது வந்து 1/10 சொல்லுவோம் இது 2/10 இது 3/10 இது 4/10 இதுதான் என்னது 5/10 சொல்லுவோம் அடுத்து 4/10 அப்படிங்கும்போது எதை சொல்லுவோம் இதை சொல்லுவோம் அப்ப இதுல ஷார்ட்டஸ்ட் என்னவா இருக்கும் 4/10 இருக்கும் லாங்கஸ்ட் என்னவா இருக்கும் 5400 தான் இருக்கும் இப்ப ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு 3 அண்ட் 6/10 இருக்கு 3 அண்ட் 6/10 அப்படிங்கும்போது இங்க இருக்கிற எந்த யூனிட்டா இருக்கும் இப்ப இதை நம்ம எப்படி எழுதலாம் 3 அண்ட் 6/10 எழுதலாமா அப்ப 3 அண்ட் 6/10 அப்படிங்கும்போது எங்க இருக்கும் இங்க இருக்கும் நெக்ஸ்ட் என்ன இருக்கு 3 அண்ட் 600 இருக்கு 600 தான் இருக்கு இதுல வந்து 6/10th 100 அல்லது 7/10th 100 அல்லது 66th 100 இல்ல 600 தான் இருக்கு அப்போ 3 யூனிட் 600 அப்படிங்கும்போது எங்க வரும் இங்க வரும் 600 நெக்ஸ்ட் 3 யூனிட் 6/10th 600 அப்போ 3 யூனிட் அப்படிங்கும்போது இங்க இருக்கு 6 1/10 அப்படிங்கிறதும் இங்க தான் இருக்கு அப்ப 3 யூனிட் 6 1/10 அப்படிங்கும்போது இங்க இருக்கா இப்ப இதுல இருந்து 100 எத்தனை இருக்கு 600 கொடுத்திருக்காங்க அப்போ 3 6 10th 600 அப்ப இதுல ஷார்ட்டஸ்ட் அப்படிங்கும்போது என்னவா இருக்கும் 3 அண்ட் 600 தான் இருக்கும் லாங்கஸ்ட் அப்படிங்கும்போது 3 6 10th அண்ட் 600 தான் இருக்கும் நெக்ஸ்ட் 8/10 200th 900th அண்ட் 1 அண்ட் 800th இப்ப 8/10 அப்படிங்கும்போது எங்க இருக்கும் இது வந்து 1/10 இது 2/10 இது 3/10 4/10 5/10 6/10 7/10 8/10 அப்படிங்கும்போது இங்க இருக்கு இப்ப இந்த 8/10th என்ன சொல்லியிருக்காங்க 200th சொல்லியிருக்காங்க அப்போ 8/10 200 அப்படிங்கும்போது இங்க இருக்குமா 8/10 200 நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க 900 தான் கொடுத்திருக்காங்க இதுல 10th யூனிட் எதுவுமே சொல்லல அப்போ 900 அப்படிங்கும்போது எங்க இருக்கும் இங்க இருக்கும் நெக்ஸ்ட் 1 யூனிட் 800 கொடுத்திருக்காங்க 1 யூனிட் அப்படிங்கும்போது எங்க இருக்கும் இங்க இருக்கும் 800 அப்படிங்கும்போது எங்க இருக்கும் இங்க இருக்கும் அப்போ 1 யூனிட் 800 அப்படிங்கிறது இங்க இருக்கும் அப்ப இதுல ஷார்ட்டஸ்ட் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் 900 தான் இருக்கும் லாங்கஸ்ட் அப்படிங்கிறது 1 யூனிட் 800 தான் இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் 7 யூனிட் 3/10 500 நெக்ஸ்ட் 7 யூனிட் 5/10 நெக்ஸ்ட் 7 யூனிட் 40 100 நெக்ஸ்ட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க 7 யூனிட் 3/10 7 யூனிட் அப்படிங்கும்போது எங்க இருக்கு இததான் நம்ம 7 யூனிட்னு சொல்றோம் ஏன் இதை 7 யூனிட்னு சொல்றோம் இப்ப இந்த 0 இந்த 0 கேன்சல் பண்ணிடலாமா அப்ப இது என்னவா இருக்கும் 7 இருக்கும் அப்போ 7 யூனிட்ல 3/10 அப்படிங்கும்போது இங்க இருக்கும் 1 2 3 3/10 அப்படிங்கிறது இங்க இருக்கும் அப்போ 7 யூனிட் 3/10 500 அப்படிங்கும்போது இங்க இருக்கும் நெக்ஸ்ட் 7 யூனிட் 5/10 7 யூனிட் இது 5/10 அப்படிங்கும்போது 1 2 3 4 5 5/10 அப்படிங்கும்போது இங்க இருக்கும் 7 யூனிட் 5/10 நெக்ஸ்ட் 7 யூனிட் 40 100 1 2 3 4 இதுதான் 40 இது 40 100 அப்போ 7 யூனிட் 40 100 அப்படிங்கும்போது இங்க இருக்கும் அப்ப இதுல ஷார்ட்டஸ்ட் என்னவா இருக்கும் 7 யூனிட் அண்ட் 3 10th அண்ட் 500 ஷார்ட்டஸ்டா இருக்கும் லாங்கஸ்ட் அப்படிங்கும்போது
7 and 5 10th இருக்கும். நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க? 65 10th and 15 100th. நெக்ஸ்ட் 5 யூனிட் 87 100th. நெக்ஸ்ட் 5 and 700th. இப்போ 65 10th அப்படிங்கும்போது எங்க இருக்கும்? இது வந்து 64 10th அப்போ இதுதான் என்னவா இருக்கும்? 65 10th. இந்த 65 10thல 15 100th அப்படிங்கும்போது இது வந்து 10 100th. அப்ப இதுல 15 100th அப்படிங்கும்போது நம்ம 65 10th இங்க தான் இருக்கு. அதே மாதிரி 15 100th நம்ம இத வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் 5 யூனிட் 8700th 5 யூனிட் அப்படிங்கும்போது இதுக்கு முன்னாடி தான் இருக்கும் அப்படிதானே? அப்ப இது வந்து நம்ம 5 யூனிட் நமக்கு வந்து குடுக்கல. இப்ப இது 87 அப்படிங்கும்போது இதுல இருந்து இது வரைக்கும் என்னவா இருக்கும்? 90யா இருக்கும். இதுல இருந்து இது வரைக்கும் 80யா இருக்குமா? அப்ப 87 அப்படிங்கும்போது எங்க வரும்? இங்க வரும். அப்போ 5 யூனிட் 8700th இந்த பிளேஸா இருக்கும். நெக்ஸ்ட் 5 யூனிட் 700th அப்படிங்கும்போது இதுக்கு முன்னாடி தானே வரும். அப்ப அதுதான் என்னவா இருக்கும்? ஷார்ட்டஸ்ட்டா இருக்கும். அப்போ ஷார்ட்டஸ்ட் அப்படிங்கும்போது 5 யூனிட் 700 தான் இருக்கும். லார்ஜஸ்ட் அப்படிங்கும்போது 65 10th 1500 தான் இருக்கும். Next, what will be the sum of 15 and 3 10th and 400th and 2 and 6 10th and 800th? இப்ப இந்த ரெண்டு நம்பரோட சம் வந்து என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதை நம்ம எப்படி ஆட் பண்றது? நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்? யூனிட் எல்லாத்தையும் ஒண்ணா ஆட் பண்ணணும். 10th எல்லாத்தையும் ஒண்ணா ஆட் பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னா 100th எல்லாத்தையும் ஒண்ணா ஆட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? இப்போ இதை வந்து நிறைய மெத்தட்ல வந்து ஆட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம எப்படி ஆட் பண்ண போறோம் அப்படின்னா யூனிட் எல்லாத்தையும் ஒண்ணா ஆட் பண்றோம். அதே மாதிரி 10th 100th எல்லாத்தையும் தனித்தனியா ஆட் பண்றோம். இப்ப யூனிட் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 15 பிளஸ் 2 என்ன வரும்? 17 வரும். இங்க என்ன இருக்கு? 10th டினாமினேட்டர் சேமா தான் இருக்கு. சோ நியூமரேட்டரை நம்ம டைரக்டா ஆட் பண்ணிடலாம். அப்போ 6 பிளஸ் 3 9 வருமா? 9 10th பிளஸ் இங்க என்ன இருக்கு? 8 பிளஸ் 4 12 100th எழுதிக்கலாம். 10 100th பிளஸ் 2 10th எழுதிக்கலாமா? 2 100th எழுதிக்கலாமா? இப்ப இந்த மாதிரி 10 100th சேர்ந்துச்சு அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம்? 1 1/10ன்னு சொல்லுவோமா? அப்ப இந்த 1 1/10 நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த நம்பரோட 10th ஓட ஆட் பண்ண போறோம். நம்ம எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம்? 1 1/10 பிளஸ் 2 100th எழுதிக்கலாமா? அப்ப இந்த 1/10 ஓட இந்த 9 10th ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 10 10th வரும். எனவே சொல்லியிருக்கோம் 10 10th இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஹோல் யூனிட் வந்து மேக் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ 18 and 200 தான் இருக்கும். இப்ப இது இன்னொரு மெத்தட்ல நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த மாதிரியும் எழுதலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 8 பிளஸ் 4 என்ன வரும்? 12 100th வருமா? இங்க என்ன வரும்? 9 10th இங்க என்ன வரும்? 17 வரும். இப்ப இந்த 12 அப்படிங்கும்போது இதுல இருந்து 1 வந்து நம்ம இங்க போயிரும். அப்போ 200th தான் இருக்கும். இங்க 10 10th 17 அப்போ இதுல இருக்கிற இந்த 10/10 அப்படிங்கிறது 1 யூனிட் ஆயிரும். அப்ப 17 பிளஸ் 1 18 200th எழுதலாம். இப்ப நம்ம வந்து ஒரு நம்பர் வந்து பார்க்க போறோம். Observe the addition done below. For 483 plus 268. Do you see any similarities between the methods shown above? இப்ப இந்த மெத்தட நம்ம இப்ப இந்த நம்பர்ஸ் நம்ம எப்படி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் 100th வந்து தனியா பிரிக்க போறோம். 10th தனியா பிரிக்க போறோம். 1s வந்து தனியா பிரிக்க போறோம். இப்ப 100th அப்படிங்கும்போது எப்படி எழுதலாம்? 400 plus 80 plus 3ன்னு எழுதலாமா? இப்ப இந்த நம்பர் எப்படி எழுதலாம்? 200 plus 60 plus 8ன்னு எழுதலாமா? இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா 100th ஓட 10s ஓட 1s ஓட நம்ம ஆட் பண்ண போறோம். அப்ப 100th ஓட ஆட் பண்ணா என்ன வரும்? 400 plus 200 80 plus 60 3 plus 80. அப்போ 400யும் 200யும் ஆட் பண்ணா என்ன வரும்? 600 80 plus 60 140 8 plus 3 11 வரும். 11ல வந்து ஒரு 10 இருக்கிறதுனால நம்ம இந்த 10 என்ன செய்யறோம்? இந்த 10s ஓட சேர்க்கிறோம். அப்போ இந்த 10 நம்ம என்ன செய்யலாம்? 11 அப்படிங்கறதுல இருந்து 1 10s எடுத்துட்டோம் அப்படின்னா 1 மட்டும் இருக்குமா? இந்த 10s இதோட சேர்த்துட்டோம்னா என்ன வந்துச்சு? 150 வந்துச்சா? இப்ப இந்த 150ல எத்தனை 100 இருக்கு? 100 வந்து ஹோலா இருக்கா? அந்த 100 நம்ம இதோட ஆட் பண்ணிடுறோம். அப்போ 600ஓட 100 ஆட் பண்ணா என்ன வரும்? 700 வரும். இதுல இருந்து 100 நம்ம இங்க எடுத்ததுனால 50 இருக்கும். இங்க வந்து 1 இருக்கும். அப்ப ஆட் பண்ணா என்ன வரும்? 751. இதே மெத்தட்ல தான் நம்ம மேல ஆட் பண்ணியிருக்கோம். Both the methods are same.
One can also find the sum 15 and 3/10 and 400th plus 2 and 6/10 and 800th converting to 100th as follows. இப்ப நம்ம இது ரெண்டையும் எப்படி ஆட் பண்ண போறோம் அப்படின்னா 100th கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஹோல் யூனிட் என்னவா இருக்கு அதை வந்து நம்ம தனியா வந்து எடுத்துக்கிறோம். இப்ப இதை வந்து 100th கன்வெர்ட் பண்ணா நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? 3400th பண்ணலாம். அப்படி இல்ல இதை வந்து நம்ம 6800th பண்ணலாம். அப்போ 100th நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா என்னவா இருக்கும்? இதையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 100 and 200 தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்? 10th சேர்ந்தது 1 யூனிட்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி 100 100th சேர்ந்தது 1 யூனிட்னு சொல்லியிருக்கோம். 1 யூனிட் நம்ம வந்து வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 17 plus 1 plus 2 by 200th வரும். அப்போ 17 plus 1 18 200 தான் இருக்கும். இதே தான் இன்னொரு நம்பர் 1530 400th பிளஸ் 260 800th. இப்ப இது ரெண்டுமே 100th தான் இருக்கு. அப்ப நம்ம டைரக்டா இந்த நம்பர் அப்படியே ஆட் பண்ணிடலாமா? ஆட் பண்ணா என்ன வரும்? 1802. இப்ப இந்த 1802 இங்க வந்து 0 வரும் 2 வராது. இப்ப இதை நம்ம எப்படி செப்பரேட் பண்ணிக்கலாம்? டென்ஸ் தனியா ஒன்ஸ் தனியா வந்து செப்பரேட் பண்ண போறோம். டென்ஸ்ல என்னதான் இருக்கு? 0 தான் இருக்கு. அதனால நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா 1800 100th அப்படியே வச்சுக்கிறோம். பிளஸ் 200th வந்து நம்ம செப்பரேட்டா பிரிக்கிறோம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 100 100th இருந்தது அப்படின்னா 1 யூனிட்னு சொல்லியிருக்கோம். இங்க என்ன இருக்கு? 1800 இருக்கு. அப்ப இதை நம்ம எத்தனை யூனிட்டா எழுதிக்கலாம்? 18 யூனிட்டா எழுதிக்கலாம். இதை எப்படி நம்ம சிம்பிளா கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இதுல 20 இதுல 20 கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன இருக்கும்? 18 இருக்கும். அப்ப நம்ம 18 ஹோல் யூனிட்டா வச்சுக்கலாமா? இங்க என்ன இருக்கு? 2/10. சோ நம்ம அந்த 2/10 அப்படியே வச்சுக்கிறோம். இங்க வந்து 0 வரும். Next, what is the difference? 25 9/10 minus 6 4/10 and 700th. இப்ப இதோட டிஃபரன்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப இங்க வந்து என்ன இல்ல? இங்க வந்து 100 பிளேஸ் இருக்கு. இங்க 100 பிளேஸ் இல்ல. அப்ப நம்ம 100 பிளேஸ் வச்சு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 9/10 அப்படின்னு இருந்துச்சுல. இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா 8/10 பிளஸ் 10 100th பிரிக்கிறோம். 10 100th அப்படிங்கும்போது என்னவா இருக்கும்? 1 1/10 இருக்குமா? அப்போ 8 1/10 பிளஸ் 1 1/10 என்ன வரும்? 9 1/10. அப்ப இந்த 9 1/10 நம்ம எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம்? 8/10 பிளஸ் 10 100th எழுதிக்கலாம். 100th 100thல வந்து சப்ராக்ட் பண்ண போறோம். 10ல இருந்து 7 சப்ராக்ட் பண்ணோம்னா 3 300th வரும். 8ல இருந்து 4 சப்ராக்ட் பண்ணோம்னா 4 4/10 வரும். 25ல இருந்து 6 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 19. அப்ப இந்த ரெண்டு நம்பர்ஸோட டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? 19 and 4/10 and 300 தான் இருக்கும். By converting to 100. இப்ப இங்க 100th என்ன இருக்கு? இங்க 100th என்ன இருக்கு? இங்க 4 இருக்கு. இங்க 8 இருக்கு. அப்போ 4ல இருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா இதுல இருந்து 1 நம்ம பாரோ பண்றோம். பாரோ பண்ணா என்னவாகும்? இது வந்து 2 ஆயிரும். இது வந்து 14 ஆயிரும். இப்ப இந்த 2ல இருந்து 6 நம்மளால சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது. அதனால நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா இந்த 15ல இருந்து 1 வந்து பாரோ பண்றோம். பாரோ பண்ணா என்னவாகும்? 15 14 ஆயிரும். 2 வந்து 12 10th ஆயிரும். 14 100th. இப்ப இதுல இருந்து இதை வந்து சப்ராக்ட் பண்ணலாமா? 14ல இருந்து 8 சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 600th. 12ல இருந்து 6 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 6/10. 14ல இருந்து 2 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 12 வரும். இங்க 12. அப்போ 12 and 6/10 and 600 தான் இருக்கும். Observe the subtraction done below for 653 minus 268. Do you see any similarities with the methods shown above? இப்ப நம்ம ஏற்கனவே மேல பார்த்தோம்ல. இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி வந்து சப்ராக்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஹண்ட்ரட்ஸோட டென்ஸோட ஒன்ஸோட வச்சு அதுக்கப்புறம் நம்ம சப்ராக்ட் பண்ண போறோம். இந்த மெத்தடும் சேமான்னு கேட்டா எஸ், ரெண்டுமே சேம் தான். இப்ப இதை வந்து 100 நம்ம எப்படி இதெல்லாம் செப்பரேட் பண்ணலாம்? இங்க 600 இங்க 200. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 600ல இருந்து 200 சப்ட்ராக்ட் பண்றோம். நெக்ஸ்ட் இங்க 50 இங்க 60. அப்போ 50ல இருந்து 60 சப்ட்ராக்ட் பண்றோம். நெக்ஸ்ட் இங்க 3 இங்க 8. சோ 3ல இருந்து 8 வந்து சப்ட்ராக்ட் பண்றோம். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம 3ல இருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப என்ன செய்றோம்? இதுல இருந்து 1 பாரோ பண்றோம். பாரோ பண்ணும்போது என்னவாகும்? 13 மைனஸ் 8 ஆகும். இப்ப இங்க என்னவாயிரும்? 40 ஆயிரும். 40 மைனஸ் 60யா? 40ல இருந்து 60 சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப என்ன செய்றோம்? இந்த 600ல இருந்து 1 பாரோ பண்றோம். அப்போ பாரோ பண்ணும்போது இந்த 6 அப்படிங்கிறது 5 ஆயிருமா? இங்க என்னவாயிரும்? 140 ஆயிரும். அப்போ 13ல இருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 5. 140ல இருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 80.
500ல இருந்து 200 சப்ராக்ட் பண்ணோம்னா 300. இப்போ நான் வந்து 3ல இருந்து 8 சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்ப நம்ம 60ல இருந்து பாரோ பண்றேன்னு சொல்லி பாரோ பண்ணக்கூடாது. 50ல இருந்து தான் பாரோ பண்ணணும். ஏன் 653. அப்போ இந்த நம்பர்ஸ் தான் நம்ம பாரோ பண்ணணுமே தவிர இதுல இருந்து பாரோ பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட் ஃபிகர் இட் அவுட். ஃபைண்ட் த சம்ஸ் அண்ட் டிஃபரன்ஸ். இப்ப கீழ குடுத்திருக்க இந்த சம்ஸ் அண்ட் டிஃபரன்ஸ்க்கு வந்து நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்ப இங்க ஃபர்ஸ்ட் ஒன் என்னவா இருக்கு? 3/10 பிளஸ் 3 அண்ட் 400 தான் இருக்கா? இப்ப இத நம்ம எப்படி ஆட் பண்றது? 3/10 நம்ம 100த்துல எப்படி எழுதலாம்? 30 100ன்னு எழுதலாமா? பிளஸ் 3 யூனிட் 4 100 தான் இருந்தது அப்படின்னா, இந்த 3 யூனிட்ட நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். இதுவும் 100 இதுவும் 100 அப்ப டைரக்ட்டா ஆட் பண்ணனா என்ன வரும்? 3400 தான் இருக்கும். அப்ப இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 3 அண்ட் 3400 தான் இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம இத அப்படியே வச்சுட்டு 3 அண்ட் 3/10 பிளஸ் 400ன்னு அப்படியேவும் ஆட் பண்ணிக்கலாம். 9 and 5/10 and 700th plus 2 and 1/10 and 300th இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம 100th மட்டும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 7 plus 3 10 100 தான் இருக்குமா? நெக்ஸ்ட் இத ஆட் பண்ணா என்ன வரும்? 5 plus 1 6 10 தான் இருக்குமா? நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? 9 இங்க என்ன இருக்கு? 2 9 plus 2 11 இருக்குமா? இப்ப இங்க என்ன இருக்கு? 10 100th இருக்கு. அப்ப நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்? இந்த 10 100th அப்படிங்கிறது என்னவா இருக்கும்னு சொல்லியிருக்கோம்? 1 1/10 தான் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். 6/10 plus 1/10 இருந்ததுன்னா என்ன செய்யலாம்? 11 and 7/10 இருக்கும். இப்ப இதையே நம்ம 100க்கு கன்வெர்ட் பண்ணணும்னா 11 and 70 100ன்னு எழுதணும். 10th அப்படிங்கும்போது 1 யூனிட் வந்து மேக் பண்ணும். 10 100th அப்படிங்கும்போது 1 1/10 வந்து மேக் பண்ணும். இத வந்து மறந்துடக்கூடாது. இந்த அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன்ல இது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 15 and 6/10 and 400th பிளஸ் 14 and 3/10 600 தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? 100th வந்து ஆட் பண்ணலாமா? 100th ஆட் பண்ணா என்ன வரும்? 6 plus 4 10 100th. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 6 plus 3 9 10th. பிளஸ் என்ன இருக்கு? 15 பிளஸ் 14 15 அண்ட் 14 ஆட் பண்ணோம் அப்படின்னா 29 வரும். என்ன சொல்லியிருக்கோம்? 10 100 அப்படிங்கும்போது 1 1/10 தான் இருக்கும்னு சொல்லியிருக்கோமா? அப்போ 29 9 10th இங்க என்ன இருக்கும்? 1 1/10 இருக்கும். அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 29 10 10th வந்து 10th அப்படிங்கிறது என்ன செய்யும்? 1 யூனிட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ 29 பிளஸ் 1 என்னவா இருக்கும்? 30 இருக்கும். அப்ப இந்த நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 30 வரும். நெக்ஸ்ட் 7 and 700th மைனஸ் 4 and 400th. இங்கேயும் 100th தான் இருக்கு. இங்கேயும் 100th தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? இதுல இருந்து 4 சப்ராக்ட் பண்ண முடியுமா? எஸ் முடியும். அப்ப நம்ம இதுல இருந்து இத வந்து டைரக்டாவே சப்ராக்ட் பண்ணிரலாமா? டைரக்டா சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 7ல இருந்து 4 சப்ராக்ட் பண்ணா 3. சோ 300th 7ல இருந்து 4 சப்ராக்ட் பண்ணா அப்போ 3 and 300 தான் இருக்கும். இந்த நம்பர் இங்க என்ன இருக்கு? 8 and 600th மைனஸ் 5 and 300th. இப்ப ரெண்டுமே 100th தான். இந்த 100th இருந்து இந்த 100th நம்மளால சப்ராக்ட் பண்ண முடியுமா? எஸ் 6ல இருந்து 3 சப்ராக்ட் பண்ண முடியும். அப்ப நம்ம என்ன செய்றோம்? 6ல இருந்து 3 சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும்? 300th வரும். 8ல இருந்து 5 சப்ராக்ட் பண்ணோம்னா 3 வரும். அப்ப இங்கேயும் என்னதான் ஆன்சர் வருது? 3 and 300th தான் வரும். நெக்ஸ்ட் இந்த நம்பர். இந்த நம்பர் வந்து நம்ம எப்படி எழுத போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம 100ல இருந்து 100 சப்ராக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்க போறோம். அடுத்து 10th இருந்து 10th சப்ராக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்க போறோம். அடுத்து யூனிட் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ண போறோம். இப்ப இங்க 2ல இருந்து 9 நம்மளால சப்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது. சோ நம்ம பாரோ பண்றோம். பாரோ பண்ணா என்னவாகும்? 6 வந்து 5 ஆயிரும். இங்க வந்து 12 ஆயிரும். அப்போ 12 100 தான் இருக்குமா? இங்க 5 இருக்கு. 5ல இருந்து 9 நம்மளால சப்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப திரும்பவும் நம்ம என்ன செய்றோம்? பாரோ பண்றோம். பாரோ பண்ணும்போது என்னவாகும்? 5 வந்து 15 ஆயிரும். 15 100 15 10th இருக்கும். இங்க என்ன இருக்கு? 11 இருக்கு. இப்ப இங்க என்ன இருக்கு? 9 10th வந்து இருக்கு. இங்க என்ன இருக்கு? 9 100th வந்து இருக்கு. இப்போ 12ல இருந்து 9 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 3 10 300th 900th இருக்கு. 300th இருக்கும். 15ல இருந்து 9 சப்ராக்ட் பண்ணோம்னா 6 10th இருக்கும். இந்த 11 அப்படியே வச்சோம் அப்படின்னா 11 and 6 10th and 300 தான் இருக்கும். சப்போஸ் இங்க வந்து பிரிண்ட் மிஸ்டேக் இல்லவே இல்ல அப்படின்னாலுமே நம்ம இந்த சம்ம சப்ராக்ட் பண்ண முடியுமா? எஸ் we can. எப்படி பண்றது? இப்ப இங்க 100th இருக்கு. இங்கேயும் 100th இருக்கு. இங்க 10th இருக்கு. இங்க 10th இல்ல. அப்ப நம்ம 10th நம்மளே கிரியேட் பண்ணலாமா? 11 10th அப்படிங்கும்போது 10 10th சேர்ந்தது என்னது? 1 யூனிட்னு சொல்லியிருக்கோமா? சோ நம்ம 11
1 யூனிட் நம்ம என்ன செய்றோம் அப்டின்னா 10 10 எழுதுறோம். நெக்ஸ்ட் 6 + 2 8 100 இருக்கும். மைனஸ் 9 10 9 100 இப்ப நமக்கு 9 100 இருக்கு. அப்ப இந்த 8ல இருந்து இந்த 9 சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப நம்ம என்ன செய்றோம்? இதுல இருந்து 1 கேரி பண்றோம். அப்படி கேரி பண்ணும்போது என்னவாகும்? 11 9 10 18 100 ஆகுமா? அப்ப 18 100ல இருந்து 9 100 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 9 100 ஆகும். 0 ஆகும். இங்க என்ன இருக்கு? 11 இருக்கு. சோ நம்ம 11 அப்படியே போடுறோம். சோ இப்படியும் நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் எம்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்இ.